வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேரண்ட்ஸ் மீட்டுக்கு வீடியோ கால்ல வரேன்னு பெருசா நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ரோஹிணி. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க வித்யா. டீச்சர் அவங்க வீடியோ கால்ல இருக்காங்கன்னு நம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. டீச்சர் பேசிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்திருக்க அண்ணாமலை. கிறிஷோட அம்மா என்ன வீடியோ கால்ல வரும்போது கூட மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க அப்படியும் இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு ரோஹிணிக்கு நல்லா தெரியும். உடனே அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க வித்யா இருமிட்டு இருக்காங்க. லைன்ல இருக்கவங்க டீச்சர் என்னாச்சு ஏன் இருமுறீங்கன்னு கேக்குறாங்க. உடனே பதறி அடிச்சு கல்யாணியோட அம்மா அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏம்மா நீ கொஞ்சம் தண்ணிய குடியேன்னு ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் நின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க உட்காருங்க, லேப்டாப் முன்னாடி இருந்து பேசினாதான் தெரியும் அப்படின்னு டீச்சர் சொல்ல, ஐயையோ ரொம்பவே ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமா உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னு கிறிஷோட பாட்டி உட்கார்ந்துக்கிறாங்க. உடனே கேமரா விட்டு விலகி வர ரோஹிணி வித்யாவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தாடி குடிடி குடிடின்னு மறுபடியும் அவங்கள பொசிஷன்ல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கரெக்டா பேசுன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வர்றாங்க. கேமரா முன்னாடி வந்து இவங்க தலையாட்ட வித்யா சாரிங்கிறாங்க, இட்ஸ் ஓகேங்கிறாங்க. டீச்சர் கிரிஷ் கோச்சிங் எடுத்துக்கிட்டா நல்லா ப்ளே பண்ணுவான் அப்படின்னு சொல்ல ரோஹிணி தலையாட்ட ஷியோர் ஷியோருங்கிறாங்க வித்யா. ஆனா கிளாஸ்ல கொஞ்சம் சேட்டை அதிகம், எப்பவும் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல ரோஹிணி ஏன்னு தலையாட்டுறாங்க. ஆ அப்படியா? ஓகே, ஓகேன்னுட்டு இருக்காங்க வித்யா. சரி நீங்க சென்னை வரும்போது வந்து பாருங்க அப்படின்னு டீச்சர் சொல்ல தேங்க்யூங்கிற வித்யா டக்குன்னு தும்மிடுறாங்க. கிறிஷோட பாட்டி ஒரே தவிப்புல இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். நீங்க நேர்ல வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு கிறிஷோட டீச்சர் சொல்ல, ஓகே, ஷியோர் ஷியோர், தேங்க்யூ அப்படின்னு வித்யா சொல்ல மீட்டிங் முடிஞ்சிருது. லேப்டாப்பை மூடி வச்சுட்டு மாஸ்க கழட்டிட்டு ஓடி வர்றாங்க ரோஹிணி. ஏண்டி உனக்கு இப்பதான் இருமல் தும்மல் எல்லாம் வருமா? அப்படியே உன்னைய கொன்னுடுவேன் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி வித்யாவோட கழுத்தை பிடிக்க போக வித்யா கையெடுத்து கும்பிடுறாங்க. அவங்க மிரட்டலாம் சில சைகை செய்ய ரோகிணி போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்து பாக்குறாங்க. ஒருத்தரையும் காணோம், இன்னும் வரல போல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள கூட்டிட்டு வர்றாங்க. கிருஷ் அவங்க பாட்டி கூட்டிட்டு வர, பாட்டி வீடியோல வந்தது அம்மா மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க அவங்க பாட்டி. ஆமா பாட்டி, மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கிருஷ் சொல்ல, அது அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும், அதனாலதான் மாஸ்க் போட்டிருந்தா, நீ வா அப்படின்னு சொல்றவங்க நிமிர்ந்து பார்க்க அங்க முத்துவும் மீனாவும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பயத்துல அப்படியே திக்குன்னு நிக்க அப்பதான் மீனாவும் முத்துவும் பாத்துடுறாங்க இவங்கள. பாட்டி மீனா ஆண்டி வா பாட்டி பேசலான்னு இழுக்கிறாரு கிறிஷ். ஐயோ இதுங்க இன்னும் போகலையா, இவங்கன்னு என்னென்னலாம் கேட்க போறாங்களோன்னு பயந்துகிட்டே அவங்கள நோக்கி வராங்க கிறிஷ் பாட்டியும். மீனா ஆண்டி அப்படின்னு கிறிஷ் போக, இந்தா வச்சுக்கோன்னு ஒரு பெரிய பார் சாக்லேட்டை நீட்டுறாரு முத்து. தேங்க்யூன்னு வாங்கிக்கிற கிறிஷ், நீங்க என்ன வீட்டுக்கு போகலையான்னு கேக்குறாரு. உன்னு பார்க்க தான் நாங்க வெயிட் பண்றோம், நல்லா படிக்கணும் கிறிஷ் சரியா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க பக்கத்துல வர்ற பாட்டி கிறிஷோட கைய பிடிச்சிட்டு, என்னம்மா மீனா நீங்க என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்க, எங்க மாமனார் இங்கதான் வேலை பாக்குறாரு, அவரை காலையில கொண்டு வந்து விட்டோம், பாத்திருப்பீங்களே, அப்படியே பக்கத்துல இருக்க துர்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்னடா கிறிஷ் உங்க அம்மா வீடியோ கால் பண்ணாங்களா அப்படின்னு முத்து கேட்டுட பாட்டி அப்படியே தவிக்கிறாங்க. ஐயோ இவன் வேற என்ன சொல்ல போறானோன்னு தெரியலன்னு. ஆமா அங்கிள், எங்க அம்மா ஸ்கிரீன்ல வந்தாங்க, எங்க அம்மா பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட எல்லாருமே திகைச்சு போறாங்க. வேற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படின்னு முத்து கேட்க, ஆமா அங்கிள், அவங்க முடியெல்லாம் பெருசா இருக்கும், இதுல அப்படி இல்ல. அப்புறம் கண்ணாடி போட்டிருந்தாங்க, மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தாங்க, எங்க அம்மா மாதிரியே இல்லைங்கிறாரு கிரிஷ். பாட்டி அப்படியே தவிப்புல நின்னுட்டு இருக்க. என்னம்மா இவ இப்படி சொல்றான்னு மீனா கேக்குறாங்க. அது அது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்ல, என்னம்மா அதுக்காக வீடியோ கால் பண்றப்ப கூடவா மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்க, அது அது அவ வேலையில இருந்தாப்பா அதுதாங்கிறாங்க அவங்க. இதுக்கு மேல இங்க நின்னா ஆபத்துன்னு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இருங்க இருங்கம்மா, பக்கத்துல ஒரு நல்ல கடை இருக்குது, வாங்க எல்லாருமா போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற முத்து கிரிஷ் போலாமான்னு கேட்க, போலாம் அங்கிள்னு குதிக்கிறாரு கிரிஷ். அதெல்லாம் வேண்டாப்பா, நான் வீட்டுல செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன், கிரிஷ் அம்மா வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் சொல்லலையேங்கிறாரு கிரிஷ். ஐயோ இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு பாக்குற பாட்டி, டேய் கிரிஷ், ஹோட்டலுக்கு போகணுங்கிறதுக்காக பொய் சொல்லாத. முத்து அதெல்லாம் வேணாம்ப்பா, அவன் உடம்புக்கு ஒத்துக்காது, நாங்க கிளம்புறோங்கிற. அதுவரையிலும் என்னடான்னு புரியாம நின்னுட்டு இருந்த முத்து மீனா ரெண்டு பேரும் இருங்க இருங்கன்னு வந்து நிறுத்துறாங்க. இருங்கம்மா, நான் உங்களை கார்ல டிராப் பண்றேன் வாங்க
ஏன்னா அப்பா இன்னும் வரல. வேலை முடிய லேட் ஆகும் போல தெரியுது. நாங்க உங்கள வீட்ல விட்டுட்டு போறோங்கிறாரு முத்து. இல்லப்பா நாங்க எப்பவும் வர்ற ஆட்டோ வெளியில தான் நிக்குது. நாங்க போய்க்கிறோங்கிறாங்க கிரிஷோட அம்மா. இல்லம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மீனா ஆரம்பிக்க. இல்லம்மா எனக்கு நெறைய வேலை இருக்குது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வரேன் முத்து, வரேன் மீனா அப்படிங்கிறவங்க கிரிஷ இழுத்துக்கிட்டு வரேன் முத்துன்னு வேகமா கிளம்புறாங்க. கிருஷ்ணம் பாய் ஆண்டி பாய் அங்கிள்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சீக்கிரம் வாடான்னு இழுத்துட்டு போறத பாத்துக்கிட்டே இருக்காரு முத்து. மீனா ஏதோ பயங்கர யோசனையில இருக்காங்க. என்னங்க இது இப்பவும் நிக்காம கிருஷ இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உங்களுக்கு நம்ம கிட்ட பேச பிடிக்கலையா இல்ல எதுக்காவது பயப்படுறாங்களான்னு ஒண்ணுமே புரியல மீனா அப்படின்னு முத்து சொல்லு. கிருஷ் அம்மாவோட விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. அது நல்லா தெரியுதுங்கன்னு மீனா சொல்ல. எப்படி சொல்றேன்னு கேக்குறாரு முத்து. கிருஷ் சொன்னதை கேட்டீங்கல்ல, கண்ணாடி போட்டிருந்தாங்க, முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னுலாம் சொன்னான்ல அப்படின்னு மீனா கேட்க. ஆமா அப்படிங்கிறாரு முத்து புரியாம. மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டிருந்தா முகமே தெரியாதே, அதுலயும் ஃபுல்லா மறைஞ்சிரும், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மீனா கேட்க. ஆமால்ல அப்படின்னு யோசனையா சொல்றாரு முத்து. அவங்க அம்மா விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குங்க. கிருஷோட பாட்டி கூட முன்னெல்லாம் நம்ம கிட்ட நல்லா பேசுனாங்க. இப்ப 1, 2 வார்த்தை பேசிட்டு நிக்காம போறாங்க. அவங்களும் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்கங்கிறாங்க மீனா. மீனா எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. நம்மள பார்த்தாலே அவங்க முகமே மாறிடுது அப்படின்னு முத்து சொல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுதுங்க அப்படின்னு மீனா சொல்ல. என்ன தோணுதுன்னு முத்து கேக்குறாரு. அப்படியே மீனா யோசனையா நடந்துட்டு இருக்க. என்ன தோணுதுன்னு கேட்டுக்கிட்டு முத்துவும் பின்னாடியே நடக்கிறாரு. கிருஷோட அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவனோட அப்பா நான் நினைக்கிறவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா மெதுவா நடந்துட்டு இருக்க. முத்து வேகமா மீனா முன்னாடி வந்து நின்னு, என்ன மீனா நீ பாட்டுக்கு என்னென்னமா சொல்ற, யார் அவனோட அப்பா அம்மான்னு கேக்குறாரு முத்து. நடந்த விஷயம்லாம் வச்சு யோசிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி மீனா நடந்துட்டு இருக்க. சரி சரி என்ன புரியுது, கிறிஷோட அப்பா யாருன்னு முத்து ஆர்வமா கேக்குறாரு. எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கிறிஷோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா நிறுத்த. ஆ கிறிஷோட அப்பா அப்படின்னு முத்து கேட்க. அவனோட அப்பா உங்க அண்ணன் தான் அப்படின்னு மீனா சொல்ல. முத்து ஒரு ஆட்டம் ஆடி நிக்கிறாரு. திருச்சியோட யாரு மனோஜியா சொல்ற அப்படின்னு முத்து கேட்க. அதே ஆர்டிபிஷியல் பெர்ஃபார்மன்ஸோட ஆமாங்கிறாங்க மீனா. என்ன சொல்ற மீனா நீ ஓடுகாலியா அப்படின்னு முத்து அதிர்ச்சி விலகாம கேட்க. ஆமாங்க, கிறிஷோட அப்பா உங்க அண்ணனா தான் இருக்கணும் அப்படின்னு 10வது பிளானட்ட கண்டுபிடிச்ச ஸ்டைல்ல மீனா சொல்ல. அவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத்து. சரி அப்ப அம்மா யாருன்னு கேக்குறாரு. வேற யாரு, அந்த ஜீவாவா தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல. யாரு, அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த கன்னடா ஜீவா, அவங்களையா சொல்றேன்னு முத்து கேக்குறாரு. ஆமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு நிக்க. ஐயோ மீனா நீ ரொம்ப குழப்புற மீனா அப்படின்னு முத்து தலையை பிச்சுட்டு நிக்க. குழப்பமே இல்லங்க, உங்க அண்ணன் ஜீவாவை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தாருல்ல, அப்ப அவங்க 2 பேருக்கும் பொறந்த குழந்தை தான் கிருஷ்ணன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு திரும்பி நிக்க. ஐயோ அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டு கிழக்கையும் மேற்கையுமா நடந்துட்டு இருக்காரு முத்து. என்ன மீனா நீ புதுசா குண்டை தூக்கி போடுற, அப்படி இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் இடிக்குதுங்கிறாரு முத்து. அப்படியே திரும்பி என்ன இடிக்குதுன்னு கேக்குறாங்க மீனா. இப்ப கிருஷ்ணுக்கு 7 வயசு இருக்கும். ஆனா இந்த ஓடுகாலி ஜீவா கூட 2, 3 வருஷம் முன்னாடி தான் இருந்திருக்கான். அதுவும் 1 வருஷமா தான் சேர்ந்து வாழ்ந்தோன்னு அவன் சொன்னான். ஆனா கிருஷ்ணுக்கு தான் 7 வயசு ஆகுதுங்கிறாரு முத்து. ஜீவா கூட பழகிட்டு இருக்கத அவரு சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க. அவன் எங்க சொன்னான், அவன் ஓடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல. ஜீவா கூட 1 வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு யார் சொன்னதுங்கிறாங்க மீனா. அவன் தான் சொன்னான்னு முத்து சொல்ல. அது ஏன் பொய்யா இருக்க கூடாது, ஜீவா கூட சேர்ந்து வாழ்ந்ததையே மறைச்சிருக்காரு, ஏன் 1 வருஷம் தான் பொய்யா சொல்லக்கூடாது அப்படின்னு மீனா கேட்க. முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வெறும் 1 வருஷம் மட்டுமே பழகுன அந்த பொண்ணை நம்பி எப்படி 27 லட்சம் ரூபாய் உங்க அண்ணன் கொடுப்பாரு. அவங்க ரொம்ப வருஷமா பழகி இருப்பாங்கன்னு தோணுது. ஒரு குழந்தை இருக்கிறதுனாலதான் அவரு அந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு பொறுத்த குழந்தை தான் கிருஷா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல. அந்த ஓடுகாலி இப்படி எல்லாம் பண்றவன் தான் மீனா. ஆனா அப்படின்னு மறுபடியும் முத்து இழுக்க. இங்க பாருங்க, கிருஷோட பாட்டி நம்மள பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்றாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க. ஆமா மீனா, ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு முத்துவும் ஒத்துக்க. ஆ அதுவும் இல்லாம நாம கிருஷ்ண தத்தெடுக்கிறோம்னு சொன்னதுக்கு அவங்க சாதாரணமா வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா நாம அவனை தத்தெடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க நம்ம கிட்ட கோவப்பட்டாங்க. நம்ம வீட்ல இத பத்தி பேசும்போது கூட உங்க அண்ணன் வேணான்னு சொன்னாரு.
அப்படின்னு மீனா சொல்ல யோசிச்சு ஞாபகத்துல கொண்டு வந்து ஆமா அப்படிங்கிறாரு முத்து. ஆமா, அதே மாதிரி ஒரு தடவை கிருஷ் கண்ணாஸ்பத்திரிக்கு வந்தப்போ நம்ம வீட்ல தங்க வைக்கலான்னு சொன்னோம். அத்தை திட்டுனாங்க. ஆனா உங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணி 2 நாள் தங்கட்டும்னு சொன்னாருல்ல. ம் அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா, இவன் யாருக்கும் இவ்ளோ நல்லதெல்லாம் செய்ய மாட்டான் மீனா. ஆனா அன்னைக்கு சொன்னான்லங்கிறாரு முத்து. இப்ப கூட கிருஷோட பாட்டி நம்மகிட்ட பேசக்கூடாதுன்னு வேகமா போறாங்க. இப்ப கூட உள்ளர கிருஷோட அம்மா மாஸ்க் போட்டுட்டு தானே பேசுனாங்களா? அப்படின்னு மீனா சொல்ல, அதுல என்னன்னு முத்து கேக்குறாரு. இங்கே தானே மாமா வேலை பாக்குறாரு. அவரோட கண்ணுல பற்றக்கூடாதுன்னு கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல? அப்படின்னு மீனா கேட்க, ஆ, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கும் சரியா இருக்கும்னு தான் தோணுதுன்னு முத்து சொல்றாரு. அதான் கிருஷோட பாட்டி நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, ஆனா ஜீவா ஏன் என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலங்கிறாரு முத்து. உங்க அண்ணன் கூட தான் சொல்லல. ஜீவா மட்டும் எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னு மீனா கேட்க, ஆமா, அவ கூட இப்ப வந்துட்டு போனால. ஒருவேளை அவ தான் ஜீவாவ இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்திருப்பாளோங்கிறாரு முத்து. நிச்சயமா இருக்கும். அதுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. இந்த விஷயத்துல ரொம்ப பாவம் யார் தெரியுமா? ரோஹிணி தாங்கிறாங்க மீனா. யாரு? அது பாவமா? போ மீனா நீ வேற. அப்படின்னு முத்து சொல்ல, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பெத்திருக்காரு. இத மறைச்சு ரோஹிணிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது துரோகம் இல்லையா? இது ரோஹிணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படின்னு மீனா கேட்க, கரெக்ட் தான். கல்யாண வீட்ல உன்னை ஏமாத்திட்டு போனான். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பார்லர் அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, நமக்கு இருந்த சந்தேகத்துக்கு இப்பதான் பதில் கிடைச்சிருக்கு. அப்படின்னு மீனா படு புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சதா நினைச்சு சொல்ல, இல்ல மீனா, நாம அவசரப்படவும் முடியாது. இதுல இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிப்போம். அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் சீரியஸா பாக்குறாங்க. சிஐடி மீனா கட்டில்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க மொபைல பாத்துக்கிட்டே ஸ்ருதி வர்றாங்க. வெளியே வர்ற விஜயா ஸ்ருதி இதுக்கு தோல்ல பயங்கரமா இடிச்சுக்கிட்டு அப்படின்னு திரும்பி ஒரு எட்டு வந்து நடக்கும்போது கூட மொபைல பாத்துக்கிட்டே தான் வரணுமா அப்படின்னு விஜயா ஸ்ருதி கிட்ட கேட்க, வீட்ல ஃப்ரீயா தானே ஆன்ட்டி இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, கால் ஃப்ரீயா இருக்குன்னு அதுக்கு ஒரு வேலை பார்க்க முடியுமா? நீ எப்ப பாரு போனும் கையுமா தான் இருக்கேன்னு சலிச்சுக்கிறாங்க விஜயா. என்ன பண்றது விஜயா, இந்த காலத்துல குழந்தை தவழும் போதே போன் எடுத்து வச்சுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உட்கார, ஆமாப்பா, இந்த ஜெனரேஷன் எல்லாமே போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கங்கிறாரு அங்க வர ரவி. உடனே ஸ்ருதி ரவி பக்கத்துல வேகமா வந்து, நீ மட்டும் என்ன பழைய ஜெனரேஷனா அப்படின்னு கேட்க, இப்பதான் போன்லயே எல்லா வசதியும் வந்துருச்சு. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்துகிட்டே 10 இடத்துல இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு கூட அந்த பையன் இருக்கான்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எந்த பையன்பான்னு கேக்குறாரு ரவி. அதான்டா கிருஷ், நம்ம வீட்டுக்கு கூட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கட்டிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க முத்துவும் இத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் வந்து அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்றாரு. மனோஜ் வந்ததும் முத்து மீனா ஒரு பார்வை பாக்குறாரு. முத்து மீனா கூட அடாப்ட் பண்றேன்னு சொன்னாங்களே அந்த பையனா அங்கிள்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆ ஆ, அந்த பையன்தான். அந்த பையன் நான் வேலை பாக்குற ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியாப்பான்னு ஆர்வமா ரவி கேக்குறாரு. ஆமாண்டா, எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது. அதுக்கு தான் நானும் மீனாவும் இன்னைக்கு அப்பாவோட கிளம்பி போனோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாமா சொன்னீங்கல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிறாரு ரவி. அந்த பையனோட அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. நேரா வர முடியாதனால வீடியோ கால்ல வந்தாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, அப்பதான் வர்றாங்க ரோஹிணி. ஆமா அங்கிள், ஃபாரின்ல இருந்து வர முடியலன்னா இப்படிதான் ஆன்லைன்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆனா அந்த பொண்ணு முகத்துல கூட மாஸ்க் போட்டுட்டு தான் பேசுச்சு. நானும் கூட அந்த பொண்ணு முகத்தை பாத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா முடியலன்னு அண்ணாமலை சொல்ல, ரோஹிணிக்கு சுரேர்னு இருக்கு. உடனே விஜயா பொசசிவா, நீங்க எதுக்கு அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு கேட்க, தெரிஞ்ச பையனோட அம்மாவாச்சே, அதுவும் அந்த பையனும் அவங்க பாட்டியும் தனியா இருக்காங்க. நான் ஏதாவது பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன். அந்த பொண்ணு என்னடான்னா முகத்துல மாஸ்க் போட்டிருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதான் சொன்னீங்களேப்பா ஃபாரின்ல இருக்காங்கன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் மீனாவும் முத்துவும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருந்தா முகத்துல எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பாங்களா என்ன அப்படின்னு ரவி கேட்க, டேய், அந்த நாட்டுல என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு யாருக்குடா தெரியும்? ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியும் சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல தான் யாருக்கும் அவேர்னஸ்ங்கிற நாலேஜே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்து அர்த்தத்தோட மீனாவை பாக்குறாரு. மீனா கட்டில விட்டு இறங்கி நின்னு இத கவனிக்க, ஏங்க, அந்த பையனோட அம்மா தான் பேசினாளா? அப்பா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் வேணும்னாலும் அட்டன் பண்ணலாம். அப்பா தான் அட்டன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, மறுபடியும் முத்து மீனாவை பாக்குறாரு. டேய், அந்த பையனுக்கு தான் அப்பா இல்லைன்னு அன்னைக்கு அந்த பையனோட பாட்டி சொன்னாங்கல்ல அப்படின்னு ரவி சொல்ல, ஓ, அப்பா அப்பா இல்லனா அம்மா தான் மீட்டிங்க்கு வருவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுவரையிலும் பொறுத்துட்டு இருந்த முத்து,
நீ எதுக்கு இதுல தேவையில்லாம ஆஜராகுறேன்னு கேக்குறாரு. எனக்கு தோணுனத சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முகத்த திருப்பிக்கிறாரு. அப்பா, என்னமோப்பா, நீ சொல்றது சரிதான்ப்பா. வெளிநாட்டுல இருந்து வர முடியலன்னா இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வரலாம். ஆனா அதுலயும் மாஸ்க போட்டுட்டு தான் வந்து பேசணுமா என்ன? அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ரோகிணி பயத்தோட பாக்குறாங்க. வீடியோ கால் பேசினாலும் வைரஸ் என்ன பரவவா செய்யும்? மாஸ்க கழட்டிட்டு பேசிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்க உச்சி கொட்டுற மனோஜ். அதான் ஃபாரின்ல இருந்து பேசுறாங்கன்னு சொன்னாருல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஏன்டா ஃபாரின்ல இருந்து பேசினா முகத்தை காட்டக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? ஏன்பா பையன்கிட்டயாவது முகத்தை காட்டினாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லடா, முகம் ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. பையன்கிட்டயாவது முகத்தை காட்ட வேண்டாம்? எந்த அம்மாவா இருந்தாலும் குழந்தைய பார்க்கும்போது முகத்தை காட்டி தானே பேசுவாங்க. இத பார்த்தா சும்மா மீட்டிங்காக மாஸ்க் போட்ட மாதிரி தெரியல. யாரும் தன்னோட முகத்தை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு முத்து சொல்ல. அங்க நின்றுக்க ரோகிணிக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மீனா சந்தேகமா மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க. என்னமோ அந்த பையனுக்கு யாருமே இல்லன்னு சொன்னீங்க. அப்புறம் அம்மா இருக்கான்றீங்க. வெளிநாட்டுல இருக்காங்கறீங்க. இப்படி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற ஆளுங்க எல்லாமே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. அப்படின்னு விஜயா சொல்ல. இப்ப வீட்ல இருக்க ஆளுங்களே ஒரு மாதிரி மார்க்கமா தானே இருக்காங்க அப்படின்னு முத்து ஜாடையா சொல்ல. எல்லாரும் கொஞ்சம் புரியாம பாக்குறாங்க. ஆனா முத்து சொல்றது சரிதானே. அந்த பொண்ணு அவங்க பையன்கிட்ட பேசும்போது முகத்தை காட்டி பேசலாமே. யூசுவலா இந்த மாதிரி வீடியோ கால் மீட்டிங்ல எல்லாம் தனியா தானே இருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க. அதான் ஸ்ருதி எங்களுக்குமே டவுட்டு அப்படின்னு மீனா சொல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா? நிறைய அபிஷியல் மீட்டிங்லாம் இப்படிதான் நடக்கும். என்ன ரோஹிணி, நான் சொல்றது சரிதானேன்னு அதுவரையிலும் அமைதியா நின்று இருக்க ரோஹிணிய பார்த்து மனோஜ் கேக்குறாரு. அவங்க சுயநினை வந்தவங்களா என்னது அப்படின்னு கேட்க. இப்ப அந்த பையனுக்கு நீதான் அம்மா அப்படின்னு மனோஜ்ல ரோஹிணிக்கு திக்குன்னு இருக்குது. ஆளாளுக்கு ஒரு ரியாக்ஷன்ல பாத்துட்டு இருக்க முத்து மீனாவை பாக்குறாரு. உடனே விஜயா டென்ஷன் ஆகி, ஏய் நீ என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க. அம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல. அமைதியாயிக்கிறாங்க விஜயா. ரோஹிணி, இப்ப நீதான் அந்த பையனுக்கு அம்மான்னு வச்சுக்கியேன். இப்ப நீ ஃபாரின்ல இருக்க. இப்ப அங்க இருக்க ப்ரொசீஜருக்கு நீ மாஸ்க் போடணும்னா அப்ப நீ மீட்டிங் வரப்ப மாஸ்க் போட்டுட்டு தானே இருப்ப அப்படின்னு மனோஜ் கேட்க. ரொம்ப ஷார்ப் ஐயோட பாத்துட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும். எல்லாருமே என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பாத்துட்டு இருக்க. முதல்ல நாம எதுக்கு இன்னொரு ஆளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்? அந்த பையனோட அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ அது தெரியாம நாமளா எதுவும் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல. முத்து மறுபடியும் மீனாவை பார்க்க. மீனா அப்படியே எச்சில் முழுகிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான். ஏங்க, இப்ப நமக்கு எதுக்குங்க அடுத்தவங்க பேச்சு? அந்த பொண்ணுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள பத்தியெல்லாம் நீங்க எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க. கரெக்டுமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த முத்து தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். ச்சே அப்படின்னு எழுந்து போறாரு மனோஜ். போய் அவங்க ரூம் கதவு திறக்கிறவரு திரும்பி நின்னு ரோகிணி வா இங்கன்னு கூப்பிடுறாரு. ரோகிணிய ரூம்குள்ள போயிட கதவு சாத்திடுறாரு மனோஜ். எழுந்திருக்கிற முத்து மீனா பக்கத்துல வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல, பாத்தியா அந்த பேச்சு எடுத்தவனே பாதையில ஓடுறான்னு சொல்ல. ஆமாங்க, எனக்கு ஏதோ தப்பாதான் தெரியுது அப்படின்னு மீனா சொல்றாங்க. 2 பேரும் தூங்காம இருக்காங்க. மீனா ஒரு இடத்துல உட்கார. முத்து இந்த பக்கம் அந்த பக்கமா நடந்துகிட்டு இருக்காரு. மீனா, மீனா ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாலக்குடி அப்படின்னு நீட்ட. வேணா வைங்கன்னு லைட்டா தள்ளி விடுறாங்க மீனா. என் சந்தேகம் மேல மேல அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு மீனா சொல்ல. என்ன அப்படி அதிகமாகுது, எதை பத்தி சொல்றேன்னு முத்து கேக்குறாரு. அதான் கிரிஷ், உங்க அண்ணன் ஜீவா அந்த விஷயத்த பத்தி தான் மீனா சொல்ல. ஓ அதுவா அப்படின்னு முத்து சொல்ல. ஜீவா தான் கிரிஷோட அம்மாவா இருக்கும்னு சந்தேகப்பட்டோம்ல அப்படின்னு மீனா சொல்ல. ஆமாங்கிறாரு முத்து. இப்ப எனக்கு சந்தேகமே இல்ல, அதுல உண்மைன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல. எப்படி சொல்றாங்கிறாரு முத்து. மாமா சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல. நமக்காவது கிருஷு தான் சொன்னா அம்மா மாஸ்க் போட்டிருந்தாங்க, முடியெல்லாம் வெட்டி இருந்தாங்கன்னு. மாமாவும் அந்த பொண்ணு அதே கெட்டப்ல வீடியோ கால்ல பாத்துருக்காரு. அதாங்க சொன்னேன். அதனாலதாங்க சொல்றேன், இதுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல. நீ சொன்னத நான் ஆரம்பத்துல கூட நம்பல மீனா. அப்படிலாம் கூட இருக்குமான்னு இருந்துச்சு. ஆனா நீ மனோஜ பாத்தியா? கிருஷோட அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்ல. மீனா ஆமாங்கிறாங்க. இவன் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா இந்த விஷயத்த சரிங்கிற மாதிரியே சமாளிக்கிறான். ஒருவேளை ஜீவாவும் இவனும் சேர்ந்து புள்ளைய பெத்துட்டு அவன் இவ்ளோ பெருசா வளர்ற வரைக்கும் ரகசியமாவே வச்சிருந்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. இததான் நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு மீனாங்கிறாரு முத்து. என்ன அப்படின்னு மீனா கேட்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நான் ஜீவாவை பார்த்து மிரட்டி கூட்டிட்டு வந்தப்போ அவ ஏன் இங்க வந்து பணம் கொடுத்த மேட்டர்லாம் சொல்லணும் அப்படின்னு முத்து கேட்க. விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே தப்பிக்க முடியாதுன்னு கூட வந்து சொல்லிருக்கலாம்ல.
எனக்கு இதுல குழப்பமே இல்லங்க. தெளிவா இருக்கேன்னு இவங்களா ஒரு கோட்டைய கட்டி சொல்றாங்க. எப்படி சொல்றேன்னு முத்து அதே கேள்விய கேட்க, அதாவது உங்க அண்ணனும் ஜீவாவும் ஒண்ணா வாழ்ந்தாங்கல்ல, அது அப்படியே இப்ப வரைக்கும் இருக்கு. கிரிஷ் உங்க அண்ணனுக்கு பிறந்த குழந்தைங்கிறதுக்காக, அந்த பணத்த உங்க அண்ணனுக்கு பிசினஸ் பண்றதுக்காக யாருக்கும் தெரியாம குடுத்துருக்கா. அப்படின்னு மீனா சொல்ல, அதான் பார்லர் அம்மாவுக்கு தெரியும்ல. அதானே பார்லர்ல ஜீவாவ லாக் பண்ணி வச்சு பணத்த வாங்குச்சு. அப்படின்னு முத்து கேட்க, ம். ஒருவேளை உங்க அண்ணன் பொண்டாட்டி தான் பார்லர் வச்சிருக்காங்கன்னு தெரியாம அங்க போய் மாட்டியிருந்திருக்கலாம்ல. அப்புறம் அவளும் உங்க அண்ணனும் பேசி ரோகிணிக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக பணத்தை கொடுத்திருக்கலாம். அப்படின்னு மீனா சொல்ல முத்துவுக்கு அப்பவும் கிளியர் ஆகல. மீனா, போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போய் தானே பணத்தை கொடுத்தாங்க. அப்படின்னு முத்து கேட்க, ரோகிணியால அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிருக்கலாங்க. கிரிஷ் பத்தின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஜீவா பணத்தை திருப்பி கொடுத்திருக்கலாம். அப்படின்னு அறிவாளி மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து, எனக்கு ஏதோ குழப்பமாவே இருக்கு மீனா. ஆனா நீ கொஞ்சம் தெளிவா பேசுற மாரி இருக்குது. ஆனா நான் போய் கூப்பிட்ட உடனேயே அந்த பொண்ணு ஜீவா வந்து நான் தான் பணத்த குடுத்தேன்னு எதுக்கு இங்க வந்து சொல்லணுங்கிறாரு முத்து. ஆமா. நீங்க அவள கையும் களவுமா புடிச்சிட்டு வந்து உண்மையை சொல்லனா பிரச்சனை பண்ணிருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அவளும் பயந்து போய் வந்து இங்க சொல்லியிருக்கா. சின்ன விஷயத்த சொல்லி பெரிய விஷயத்த வெளிய தெரியாம மறைச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல 2 பேரும் லிங்க் இருக்குங்க. கிறிஷோட அம்மா அவதான். அப்படின்னு மீனா ஃபைனலா சொல்ல, தலையெறி சொரியற முத்து, ஷோ எனக்கு என்னமோ இன்னும் குழப்பமாவே இருக்கு மீனா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியுதுங்க. உங்க அண்ணன் ரோஹிணிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு ரோஹிணியை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ பாட்டுக்கு இத போய் பார்லர் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அதுவும் மனோஜுக்கும் ஜீவாவுக்கும் ரகசியமா லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அது வீட்டை விட்டு போயிடும். அதனால நாம கிறிஷோட அம்மா யாருங்கிறத கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். இந்த விஷயத்த கண்ணும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம நாம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? முதல்ல நம்ம குழப்பம் தீரட்டும். அப்படின்னு முத்து சொல்ல, நான் தெளிவா தாங்க இருக்கேன். அப்படின்னு மீனா சொல்ல, நான் இன்னும் தெளிவா இல்ல. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் நீயும் கொஞ்சம் அமைதியாவே இருங்கிறாரு முத்து. நீங்க வேணா பாருங்க, நான் சொன்னதுதான் உண்மையா இருக்கும். எனக்கு ஆரம்பத்திலேயே தோணுச்சு. கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. ஒரு நாள் அது தெரியதாங்க போகுது. அப்படின்னு மீனா பெருசா டிஸ்கவர் பண்ண பெருமிதத்துல உட்கார்ந்துருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.